திருச்செந்தூர் அருகே ஆசிரியர் பிரம்பால் அடித்ததால் 10ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பரமன்குறிச்சி சமத்துவபுரத்தை சேர்ந்த முத்துக்குமார் மகன் முத்துகிருஷ்ணன். இவர் பரமன்குறிச்சி கஸ்பாவில் உள்ள அரசு உதவி பெறும் KKR உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று வீட்டுப்பாடம் எழுதி வராததால் பள்ளி தலைமை ஆசிரியர் சத்யா என்ற ஞானசுந்தரி மாணவனை கையில் கம்பால் அடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து வீட்டில் தெரிவித்துள்ளார். மனமுடைந்த மாணவன் என் சாவுக்கு ஆசிரியர்கள் பியூலா, மேரி, வளர்மதி மற்றும் தலைமை ஆசிரியர் சத்யா என்ற ஞானசுந்தரி ஆகிய 4 ஆசிரியர்கள்தான் காரணம். கடிதம் எழுதி சட்டை பையில் வைத்துவிட்டு நேற்று இரவு வீட்டின் பின்புள்ள ஆஸ்படா சீட்டில் சேலை மூலம் தூக்கிட்டு உள்ளார். இதனை பார்த்த பெற்றோர் மாணவனை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனை கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா போலீசார் மாணவன் எழுதி வைத்த கடிதத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் உள்ள மாணவனின் சடலத்தை உறவினர்கள் வாங்க மறுத்துள்ளனர். இந்த நிலையில் 4 ஆசிரியர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்களை பணியிட நீக்கம் செய்ய கோரியும் உயிரிழந்த மாணவனின் உறவினர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினர் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் கோட்டாட்சியர் சுகுமாரன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பரமன்குறிச்சி KKR TDTA உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் வளர்மதி, பியூலா, மேரி, தலைமை ஆசிரியர் சத்யா என்ற ஞானசுந்தரி ஆகிய 4 பேர் மேல் விசாரணை நடத்திய நிலையில் சஸ்பெண்ட் செய்த மாவட்ட கல்வி அலுவலர் கண்ணன் நடவடிக்கை. எதுவுமே சொல்லல சார், எதுவுமே சொல்லவே இல்லை பையன். சத்தம் போட்டாச்சு. நேத்து விளையாண்டு வந்திருக்கான். கையெல்லாம் காட்டியிருக்கான். டீச்சர் அடிச்சாங்கன்ட்டு காலிலே அடிபட்டு இருக்கு. அவன் கூட சேர்ந்து எல்லா பசங்களுக்கும் அடியான். 4 டீச்சர் அடிச்சிருக்காங்களாம். விளையாண்டு வந்திருக்கான். வந்தாலும் சோறு கேட்பான். சோறு சாப்பிடவே இல்லை. எப்போம்போது சோறு போட்டுதாம்மா என்ன குழம்பு வச்சா கேட்பான் பையன். ஒன்றும் கேட்கவே இல்லை. போயிட்டு வந்தான். எதுக்கு தம்பி கேட்டதுக்கு தான் ஒன்று பாத்ரூம் போகிறோம்மா, போயிட்டு வந்துடுறேன். இல்லை பிறா போட்டு வளர்க்குறான். இதில் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஐயா உங்ககிட்ட நாங்கள் ஐயா எங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஆண்டவரை டீச்சர் அடிக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் டீச்சர் அடிக்காங்கன்ட்டு வீட்டுக்கு வந்த பிள்ளைகள் லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த என் பேரன் ஐயா, அது என் பேரனுடைய உயிர். இந்த டீச்சர் அடித்ததுனால தூக்கில் தொங்கிக்கிட்டான் ஐயா. 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், 9 படிச்சுட்டு 10 படிக்கிறான். 4 டீச்சர்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. 4 டீச்சர் நீங்கள் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். முதலமைச்சர் ஐயா அவங்க காலில் விழுந்து கேட்குறோம் ஐயா. நாங்கள் இந்து காட்டினாக்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ST பழங்குடியினர். எங்களுக்கு இந்த ஜாதி சான்றிதழ் எங்கள் இனத்துக்கு என்ன செய்ய மாட்டுக்காங்க, தர மாட்டுக்காங்க. போய் கேட்டால் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்களா, உங்கள் அப்பா எடுத்து வச்சுருக்கிறாரான்னு கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் போய் இல்லாதவங்க எங்கள்கிட்ட எதுவும் ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை கேட்கும்போது அவங்க என்ன செய்ய மாட்டுக்காங்க, நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது இப்போ ஸ்கூலில் முக்கியமாக 10ஆம் கிளாஸுக்கு பாஸுக்கு பரீட்சை எழுதுகிற டயத்துக்கு இதை கேட்குறாங்க. அது கொடுக்க முடியலையா. அது நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியா நடவடிக்கை எடுத்து தரணும். ஸ்டாலின் ஐயா, எங்களுக்கு என் பையன் இறந்துட்டான். நேற்று தூக்குப்படி இறந்துருக்கான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பையன்தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்திருக்கேன். டீச்சர் வந்தோன்னே கேட்டதுக்கு டீச்சர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொன்னான். கை கால் பேச வீங்கி போய் இருக்குது. என்ன சொல்லி கேட்டதுக்கு டீச்சர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கிறான். வீட்டுக்காரி சரி அப்பா வந்தோன்னே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நான் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள 8-9 மணிக்கு பார்க்க என் அம்மாவை போய் பார்த்துருக்கேன். தூக்கில் பையன் தொங்கிட்டு இறந்துருக்கான். என்னன்னு ஒன்றும் தெரில. அந்த போலீஸ்காரங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்து எல்லாம் எழுதிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவன் பையில் லெட்ரு இருக்குது. என் அம்மா சாவுக்கு காரணம் 4 டீச்சர் தான் அப்படின்னு எழுதி வச்சு செத்துருக்கேன். இந்த என்ன எதுன்னு எனக்கு தெரியல. என் பையன் ஒரு கை பையனை வச்சுட்டு நான் கொடுத்துட்டு நான் படுற பாடு பெரும்பாடாக இருக்குயா. எதுனாலும் நீங்கள் தான் எனக்கு உதவி எடுத்து தரணும். எனக்கு என்ன தகவல் நீங்கள் தான் எனக்கு கேட்டு சொல்லணும். ஆமாம், இந்து காட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஜாதி சான்றிலே ஒருத்தன் தர மாட்டேங்காத. எல்லாம் எல்லா இடமும் இறங்கியாச்சு. ஒருத்தன் தர மாட்டேங்காத. 2-3 போய் பள்ளி டீச்சரும் கேட்டாங்க. எடுத்தாரன்னு வேறு சொல்லியிருக்கோம். ஒருவேளை அது இருக்குமா சந்தேகமாக இருக்குது. எதுனாலும் நீங்கள் தான் கேட்டு எங்களுக்கு சொல்லணும்.